சார் நான் வந்து இந்த ஜெராக்ஸ் மிஷின் அந்த கடை ஒன்று ப்ளஸ் இந்த ப்ரைவேட் ஏடிஎம் ஒன்று கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேங்க சார். ஓகே. அதில் சப் ஏடிஎம்க்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து பணம் கட்டிட்டேன் சார். அது போக அந்த மினி ஏடிஎம்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடியோஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஓகே. அது நம்ம அதில் நம்ம அந்த பேங்க் பிசிக்கான ஐடி கார்டு மட்டும் லைசன்ஸ் கிடைக்கும்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. ஆமா. 1 ஹவருக்கு முன்னாடி உள்ள வீடியோ கூட இப்போ தான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே. அது என்ன சார் கான்செப்ட், என்ன செய்யணும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஏடிஎம்ல வந்து பணம் இல்லாமல் போனால் அல்லது ஏடிஎம்ல ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம லிக்விட் கேஷா நம்ம வந்து கொடுத்து அவங்ககிட்ட நம்ம எப்படி சேவை பண்ணி எப்படி நம்ம லைசன்ஸ் எடுக்கிறது அப்படி எதுவும் நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா? என்ன செய்யணும்? அது என்ன டிவைஸ் வாங்கணும்? அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணி அந்த மிஷின்ஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க? சார் தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் பக்கத்துல உடன்குடி. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம் மிஷின் இப்போ வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஒரு மிஷின் இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்க சார். இப்போ நீங்கள் அந்த ஒரு பெரிய மிஷின் வைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு ஒரு இடம் வேணும். ஆமாம், அதெல்லாம் வச்சாச்சு சார், செட் பண்ணிட்டேன். இல்லை அது அதோட டிஃப்ரென்ஸ், இதுக்கும் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்க சார். சரி. இடம், அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கான டெபாசிட்டு, ஆமாம், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் அமௌண்ட், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், நெட் பில்லு, கரண்ட் பில்லு, ஒருவேளை வாடகைக்கு நீங்க அந்த இடத்த எடுத்திருந்தீங்கன்னா வாடகை, அந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஒரு அடிப்படை செலவுன்னு ஒன்று அந்த மிஷினுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாங்க சார். நீ இந்த மாசம் உங்களுக்கு அங்க இப்போ அதாவது அந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு 100 பேர் அந்த கார்டு போட்டு பணம் எடுத்தாதான் உங்களுக்கு இன்கம். ஆமாங்க சார். இன்னைக்கு ஒருவேளை ஃபுல்லாவே சர்வர் டவுனா இருந்தது, அந்த மிஷின் ஒர்க் ஆகலனாலும் உங்களுக்கு இன்கம் வராது. ஒண்ணு. உண்மைதான். ஒருவேளை 10 நாள் ஒர்க்கே ஆகல அல்லது கரண்ட் இல்ல, ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன்ல நடந்து போச்சுனாலும் அப்பயும் நமக்கு இன்கம் வராது. வராதுங்க சார். மாறாக செலவுகள் அப்படியே தான் இருக்கும். ரெண்ட் கட்டுவோம், கரண்ட் பில் கட்டணும், பிளஸ் நெட் பில் கட்டணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முதலீடு, இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே மாறா செலவு வந்து மாசம் 10,000 12,000 இருக்கும். ஆனா இந்த ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சின்னதா கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும். சரிங்க சார். மொபைல்ல அதுக்கான ஆப் கொடுத்துருவாங்க. சரிங்க சார். நீங்க வந்து உங்க அந்த ஆப் மீன்ஸ் அந்த பேங்கோட அந்த அத்தாரிட்டி அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். சரிங்க சார். அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே இந்த மிஷின் வந்து அது கூட கனெக்ட்ல இருக்கும், அந்த ஆப் கூட. சரிங்க சார். கஸ்டமர் வந்தோடனே அவங்களோட கார்டு வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளவுன்னு மொபைல்ல இன்சர்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட மிஷினை கொடுத்தீங்கன்னா அவங்க பின் நம்பர் போட்டு கிரீன் பட்டன் அழுத்தினாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். சரிங்க சார். சரிங்க சார். சரி. 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இதுல 2 ரூபாயில இருந்து 3 ரூபா வரைக்கும் ஒரு கமிஷன் பேஸ்ல கொடுத்துருவாங்க பேங்க் சைட்ல இருந்து. சரிங்க சார். சரிங்க சார். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த பணத்தை உடனே வேணும்னா நீங்க போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓ சரி. அது எந்த அக்கௌண்ட்ல, சேவிங்ஸ்ல விடுமா இல்ல கரண்ட் அக்கௌண்ட் எதுவும் ஓபன் பண்ணணும்? கரண்ட் அக்கௌண்ட் பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் மீன்ஸ் அவங்களோட பிரான்ச் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, மர்ச்சன்ட் அக்கௌண்ட்னு சொல்லி. சரிங்க சார். சரி. அந்த அக்கௌண்ட் வந்து இந்த நம்ம ஆப்போட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஆப்ல வந்து லோட் ஆனதை நீங்க உறுதிப்படுத்திட்டு கஸ்டமருக்கு காசு கொடுத்துருவீங்க. சரிங்க சார். இந்தாண்டு போய் எடுத்துருவீங்க. ஈவினிங் போகும்போது அதை மிஷின் ஆஃப் பண்ணி கால்குலேட்டர் மாதிரி இருக்கும், பாக்கெட்ல போட்டுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரிங்க சார். சரிங்க. நீங்க 2 நாளைக்கு வரலனாலும் அந்த மிஷின் ஆஃப்ல இருக்கும். அதுக்குன்னு எந்த மாடிஃபிகேஷன் செலவோ அல்லது நீங்க நெட் செலவோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க ஆல்ரெடி ஆர்டினரியா உங்க மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய நெட் அதுக்கு போதுமானது. சரிங்க சார். சரிங்க சார். இவ்வளவுதான். கூடுதலா அதுக்கு ரூம் வேணும், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸும் இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சரிங்க சரிங்க சார். ரெண்டாவது, அந்த மிஷினோட விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 2500 ரெண்டு ரேட்ல இருக்கு. 2000 ரூபாயிலயும் இருக்கு, 2500லயும் இருக்கு. சரிங்க சார். ஓகேங்களா? இவ்வளவுதான் அதோட இன்வெஸ்ட்மெண்ட். சரி. இப்ப அப்படியே நீங்க வைக்கிற மிஷினுக்கான வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இருக்கும். பிளஸ் வந்து நம்ம அதை ஈவினிங் வந்து நம்ம அதுக்கு தான் நாம பாதுகாப்பு கொடுக்கணுமோ ஒழிய நம்ம எடுத்துட்டு போய் போற இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாத ஒரு இதுவா தான் இருக்கும் இல்லையா? சரி. ஆமா. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இதை நான் சொல்ல வந்த டிஃபரன்ஸ். உங்களுக்கு வேற என்ன இதுல டவுட்? இதுல இந்த ரெட் கலர்ல ஒரு சின்ன மிஷின் மாதிரி காமிக்கிறீங்களா? இப்ப நீங்க வீடியோல காமிச்சீங்க. வந்து ரேக வைக்கிற மிஷின், பயோமெட்ரிக். அதாவது பணம் எடுக்கிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. சரிங்க சார். ஒன்னு ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கலாம் கஸ்டமர். சரிங்க சார். இன்னொன்னு ரேக வச்சு எடுக்கலாம். ரேக வச்சுனா ஆதார் கார்டு எதுவும் நம்பர் போடணும்? ஆதார் நம்பரை போட்டு ரேக வச்சாங்கன்னா பணம் வந்துடும். சரிங்க சார். சரிங்க சார். இன்னொன்னு அவங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். ஓகே சார். அப்ப இந்த 3 மிஷினையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணுங்களா? இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுட்டா போதும். ஒன்னும் ரேக வச்சு எடுக்கலாம், அல்லது கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா போதும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் போதுமானது. ஒருவேளை
கார்டு கொண்டு வராம கூட அவங்க போயிருவாங்க. அப்ப ஆதார் கார்டு நம்பர் மட்டும் அவங்களுக்கு மனசுல வச்சிருப்பாங்க. அதை வச்சு எடுக்கிறதா இருந்தா அந்த மிஷின் நமக்கு தேவைப்படுங்களா சார்? தாராளமா ஃபிங்கர் வச்சு எடுத்துடலாம். எடுத்துடலாம். கார்டு அப்ப அப்ப நம்ம ரெண்டு அதையும் வாங்கி வச்சுக்கலாம். அந்த ஆதார் மூலமா ஒரு ரெண்டு இதையும் வாங்கி வச்சுக்கலாமா? அந்த ரெட் கலர்ல ஒன்று காமிக்கிறீங்களா? சார் ரெட் கலர்ல காட்டுறதுங்கிறது கீழே ரேகை வச்சோம்னா மேல பில்லு வருது. அதான் அந்த ரெட் கலர் மிஷின். பில் வரும் இல்லைங்களா? பில்லு கையோட கொடுக்கறதுக்கு தான் அந்த மிஷின். மற்றபடிக்கு அதுல நார்மலாவே சின்ன மிஷினே இருக்கு. நீங்க ஃபிங்கர் அது எவ்வளவு அந்த ரெட் கலர் காமிக்கிறீங்களா? அது என்ன ரேட்டுங்க? அது வந்து ரேட் காஸ்ட் 3000 ரூபா. அது 15000 ரூபா வரும். சரிங்க. உங்களுக்கு 3000 ரூபாயிலேயே மிஷின் இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். மந்த்ரா வந்து 3000 ரூபா பேசிக் மிஷின் இருக்கு. எனக்கு இந்த ரெட் கலர்ல உள்ளது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது சார். இல்ல ஆமா, அது நல்ல குவாலிட்டியான மிஷின் தான். ஆமாங்க சார். பட் பிகினிங்ல அது தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அது புரியுது, எனக்கு புரியுது சார். இருந்தாலும் கடை வந்து நான் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியா வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இதுனா கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டா இருக்குமேன்னு பாக்குறேன். அது எல்லாரும் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. புரியுது. நாங்க யாருக்கு அந்த மிஷினை ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, ஆ இந்த தொழில் வந்து நம்ம செய்யறது வந்து இப்ப இதுல 100% நஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா 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 சார். அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த ஏடிஎம்க்கு சொல்லிடுறேன். அது நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலா சொல்லிடுறேன். அது நீங்க வருமுன்னு பாதுகாத்துக்கிறதுக்காக. சரிங்களா? சரிங்க சரிங்க சார். ஒரு கால் நீங்க வைக்கிற ஏடிஎம் மிஷின் உங்களை நான் ஃபீட்பேக்காக சொல்லல. ஏற்கனவே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வச்சு சொன்ன ஃபீட்பேக் தான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். நடந்தது நம்ம கிட்ட பேசின சொன்னார் சார், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டே 2-3 மிஷின் சொன்னாங்கன்னு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுட்டாரு. அது ரெண்டு மிஷின் ஓடல. நீங்க யாராவது வைக்கிறதுனா சொல்லுங்க, 1 லட்ச ரூபா கம்மியாவே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு முறை. சரி 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 சரி. இந்த மாதிரி இதுல நீங்க ஏன்னா அதுல இருக்கிற டிஃபிகல்ட் ஒரு அதாவது ஒரு பிசினஸ்ல இருக்கிற பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம அந்த மைனஸ் ஆகாம பாத்துக்க முடியும். பாத்துக்கலாம் கண்டிப்பா. அதனால அது ரொம்ப கவனமா பாத்துக்கங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நீங்க ஏன்னா நம்ம கிட்டயே அந்த ஆப்ஷன் கேட்டதுனால நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தையும் சொல்றீங்க. புரியுது சார். வந்துட்டீங்க, பணமும் கட்டிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க கேட்டாலும் அவங்க ரிட்டர்ன் கொடுக்க போறது கிடையாது. கொடுக்க போறது இல்ல. ஆமா கண்டிப்பா புடிச்சு நுழைச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. சரி. இதுல இருந்து இந்த நான் சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் வராம தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களோட சரிங்க சார். இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட் நம்மளதுல வந்து அததான் சொல்றேன். இப்ப நீங்க அது இந்த மிஷின்ல ஏற்படக்கூடிய அந்த 1 லட்சம் ரூபாயோ அல்லது ஒரு 6 மாசம் நீங்க போட்ட உழைப்பு, அந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் வராம போயிடுச்சுன்னா ஒரு லாஸ். நம்மளதுல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த 2000 ரூபாய் 2500 ரூபாய் மிஷின் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க போடுற காசு இன்னைக்கு 10,000 ரூபாய் ரொட்டேஷன் பண்றீங்கன்னா அது சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது லாபத்தோட எடுத்துட்டே தான் போவீங்க. கண்டிப்பா. இப்ப அதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? என்ன பிகினிங்ல நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதான் சார், பிகினிங் வந்து நீங்க மிஷின் தான் செலக்ட் பண்ணணும். இப்ப நீங்க 5000 மிஷின் கேட்டிருந்தீங்க. ஆமா, அது நல்ல மிஷினா எனக்கு தரணும் சார் நீங்க. அதுல வந்து அதுதான் அதை வந்து நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஏற்கனவே ஒரு 4-5 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்து பரவாயில்ல சார் நீங்க சொன்ன மாதிரி 100% நஷ்டம் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணி அப்டேட் ஆகிறவங்களுக்கு தான் நாங்க அதை ரெக்கமெண்டட் பண்ணுவோம். சரிங்க சார். அதனால நீங்க மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றது அதான், பேசிக்ல இருந்து தான் நாங்க ரெக்கமெண்டட். நீங்க உங்க விருப்பம், நல்லா யோசிச்சு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நான் இது நீங்க அந்த 15,000 சொல்றீங்க இல்லையா? ஓகே, அதையே நான் எடுக்கட்டேன் சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்கிட்ட வாங்குற ஏடிஎம்லயோ அல்லது நம்மளதுல வந்து மாசம் 2 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபா பண்ணவங்க இருக்காங்க, 10,000 ரூபா பண்றவங்களும் இருக்காங்க. சரிங்க சார். நம்மளதுல 100% நஷ்டம் கிடையாது, 100% டாக்ஸும் கிடையாது. கண்டிப்பா. நீங்க இப்ப அரசு ஊழியர்னு சொல்லும் போது ஏன் அதுல நீங்க நிறைய பேர் இதுதான் அவாய்ட் பண்றாங்க. நம்ம இல்ல சார் நான் ஏன்னா அதுல டாக்ஸ் வந்துடும் அது வந்துடும் அப்படிம்பாங்க. இதுல டாக்ஸே கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரீஃபண்டபிள் அப்படியே எடுத்துருவாங்க. எடுத்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு பிடிக்கிறதும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆமா, அதே சேம் தான் இதுலயும் ரிட்டர்ன்ஸ். நாங்க போன வருஷம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் 15 lakhs ஏர்ன் பண்ணாரு போன வருஷம் மட்டும். சரிங்க சார். சிஎம்எஸ்ங்கிற செக்ஷன்ல போயிட்டு 15 lakhs ஏர்ன் பண்ணாரு. அவருக்கு பிடிக்கப்பட்ட அந்த டிடிஎஸ் தொகைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. ஃபைல் பண்ணி அதை அப்படியே ரிட்டர்ன் 1 ரூபா கூட பிடிக்காம கொடுத்துட்டாங்க. நான் ஆடிட்டர் கேட்டதுக்கு இல்ல சார் நீங்க இதுல 50 லட்சம் ஏர்ன் பண்ணாலும் இதுல வந்து டாக்ஸ் வராது. ஏன்னா இது வந்து சேவை. பேங்க் வந்து ஒரு இடத்துல இருந்து மக்களை அங்க கூட்டு போய் கொடுக்க வேண்டிய சேவைய நீங்க இருக்கிற இடத்துல உங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறதுனால இதை வந்து அரசாங்கம் இப்போதைக்கு வீவர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இதுக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அதனால நீங்க யாரு நேரம் வேணாலும் எடுக்கலாம், ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது. விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். புரியுது சார். இருந்தாலும்
இல்ல வாட்ஸ்அப்ல இன்னும் நான் டீட்டெயிலாக அந்த மிஷின் டீட்டெயிலாக அனுப்புறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஹை போட்டுட்டுங்களா, நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமா பாருங்க, அதுல ரெட் கலர் மிஷின் எதுன்னு எனக்கு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்களா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ரீசெண்டாக அனுப்பிவிடுங்க சார், நான் பார்க்குறேன். ஆ சரி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.